அது ஒரு அழகான பறவைங்களுக்கான கிராமம். அந்த கிராமத்துல பரட்டன்ற காகம் வாழ்ந்து வந்தது. அந்த காகம் விவசாயத்த பண்ணி சந்தோஷமா இருந்தது. அந்த காகத்துக்கு ஜில்லுன்ற ஃப்ரெண்டும் இருந்தான். அவன் கேரட் தோட்டம் வச்சிருந்தான். அட அட அடடா! என்ன சிவப்பான கேரட்டுங்க. இத வித்தா நெறைய பணம் கிடைக்கும். இந்த வருஷமும் பருத்தியை விட அதிகமான விளைச்சல் நான் தான் எடுக்கணும். இப்படி ஜில்லு காகம் பரட்டு கூட எப்ப பார்த்தாலும் போட்டி போட்டுட்டே இருப்பான். இவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. அவங்க 2 பேரும் விவசாயம் மட்டும் இல்லாம பக்கத்து பக்கத்து வீட்டுடைய நெய்பராவும் இருந்தாங்க. அப்படிதான் ஒரு நாள் பரட்டக்காகும், நண்பா ஜில்லு, இந்த வருஷம் என்னுடைய நெற்பயிர்கள் நல்ல விளைச்சல கொடுக்கும் போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல நெற்பயிர்கள் எல்லாம் முத்தி அறுவடைக்கும் வந்துடும். உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு இருக்கேன். எப்பவுமே இந்த பரட்டையை விட நான் தான் முன்னாடி இருக்கணும். அவனுடைய நெற்பயிர்களுடைய விளைச்சலை விட என்னுடைய கேரட்டுடைய விளைச்சல் தான் அதிகமா இருக்கணும். அவனுடைய நெற்களை விட என்னுடைய கேரட் அதிக விலைக்கு போகணும். அப்படின்னு ஜில்லுக்காகவும் மனசுக்குள்ள பேசிக்கிட்டது. என்னப்பா, நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லுறேன், ஆனா நீ என்ன ஏதுன்னு கேட்காம மனசுக்குள்ள ஏதோ யோசிச்சுட்டே இருக்க. அதுவா நண்பா பரட்ட, நீ முக்கியமான விஷயம்னு சொன்னல்ல, அத பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி சரி, என்ன விஷயம்னு கூட்டி குழப்பாம சீக்கிரமா சொல்லு. அதுவா நண்பா, நானும் எத்தனை நாளைக்கு தான் தனிமையிலே இருக்கிறது. இந்த வருஷம் அறுவடைக்கு பிறகு நான் திருமணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதனால தான் நெற்பயிர்களை எல்லாம் பார்த்து பார்த்து வளர்த்துட்டு இருக்கேன். அதுல வர வருமானத்துல தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவோடு இருக்கேன். இவன் என்ன பொசுக்குன்னு கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டான். எனக்கும் கல்யாண வயசு தானே ஆகுது. நான் இத பத்தி யோசிச்சே பார்க்கல. என்ன நண்பா, நீ எந்த பதிலும் சொல்லாம அமைதியாவே இருக்க. சரி சரி, உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்றேன். அப்படின்னு பரட்டக்காகோ ஜில்லு கிட்ட சொல்ல ஆரம்பிச்சது. நண்பா ஜில்லு, என் கல்யாணத்துல நீதான் துணை மாப்பிள்ளையா இருக்கணும். அதோடி என் கல்யாண வேலையெல்லாம் நீதான் இழுத்து போட்டு செய்யணும். பொண்ணு பார்க்கறதுக்கும் நீதான் என் கூட வரணும். அப்படின்னு பரட்டக்காகம் ஒன்று ஒன்றா ஜில்லு காகத்துக்கிட்ட லிஸ்ட் போட ஆரம்பிச்சது. இவன் மூஞ்சிக்கெல்லாம் போனா போதுன்னு ஃப்ரெண்டா இருக்கிறதே பெரிய விஷயம். இதுல இவனுக்கு துணை மாப்பிள்ளையா வேற நான் நிக்கணுமா? அப்படின்னு மனசுக்குள்ள பேசிக்கிட்ட ஜில்லுக்காகவும் பரட்டியை பார்த்து, நண்பா, நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கு தேவையான எல்லா உதவியும் நான் செய்யறேன். உனக்கு ஒரு நல்ல சகோதரனா உன்னுடைய திருமணத்துல முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறேன். சரி நண்பா, நாளைக்கா நான் பொண்ணு பார்க்க போலான்னு இருக்கேன். நீயும் கூட வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இப்படின்னு பரட்டக்காகவும் மற்றும் ஜில்லுக்காகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி பேசிக்கிட்டாங்க. 2 பேரும் முடிவு பண்ண மாதிரியே அடுத்த நாள் காலையில் சூரியன் உதிச்ச உடனே பக்கத்து காட்டுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு போனாங்க. காகத்தை வரவைக்கிறதுக்காக கழுகும் புறாவும் வாசல்லே நின்றுட்டு இருந்தாங்க. அட, வாங்க வாங்க காகம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? அப்படின்னு கழுகு காகத்தை பார்த்து நலம் விசாரிக்க ஆரம்பிச்சது. அடடா, வரவேற்பே அமோகமா இருக்கே. இவங்க வரவேற்கிறத பார்த்தா இவங்க பொண்ணும் நல்ல பண்பானவளா தான் இருப்பா போல இருக்கு. அப்படின்னு பரட்டக்காகவும் மனசுக்குள்ளே பேசிக்கிச்சு. ஜக்குக்காகமும், இந்த பரட்ட தலையினை வரவேற்கிறத பார்த்தா இவனுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிரும் போல இருக்கே. அப்படின்னு மனசுக்குள்ளேயே முணுமுணுத்தான் ஜில்லுக்காகும். சரி சரி, 2 பேரும் மசன்னு வாசல்லே நின்றுக்கிட்டு ஒருத்தர் முஞ்ச ஒருத்தரை பார்த்துட்டு இருக்காதீங்க. உள்ள வந்து நல்ல நேரம் முடியத்துக்குள்ள பொண்ணை பார்த்துட்டு நல்ல விஷயத்த சொல்லிட்டு போங்க. அப்படின்னு புறா 2 காகங்களையும் வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போனது. புறா காகங்களை அழைச்ச உடனே 2 காகங்களும் வீட்டுக்குள்ள வந்து சோபா மேல அமர்ந்தது. ஜில்லுக்காகவும் கழுகை பார்த்து, என்ன வீட்டுக்குள்ள வந்த உடனே இவ்வளவு புழுக்கமா இருக்கு? அட்லீஸ்ட் ஒரு ஏசியாச்சும் வாங்கி போட்டிருக்கலாம். நாளைக்கு என் நண்பன் இந்த வீட்டுல மருமகனா வரும்போது எவ்வளவு கஷ்டப்பட போறானோ ஒன்னும் புரியல. இங்க பாருங்க தம்பிங்களா, நாங்க விவசாயிங்க. விவசாயிங்க எப்பவுமே இயற்கைக்கு எதிரான எந்த பொருள்களையும் பயன்படுத்த மாட்டோம். உங்களுக்கு வேக்காடா இருந்துச்சுன்னா வேணா நான் பனை ஓலையில தயார் பண்ண விசிறிய தரேன். 2 பேரும் விசிறிக்குங்க. அது விட்டது, லைட் இல்லையா, ஃபேன் இல்லையா, ஏசி இல்லையான்னு கேட்காதீங்க. எங்கள் வீட்டில் இரவு நேரத்தில் காடை விளக்கு ஏற்றி தான் நாங்கள் குடும்பத்தை நடத்திட்டு இருக்கோம். இந்த கிராமத்திலே மண்மனம் மாறாத குடும்பன்றது எங்கள் குடும்பம் தான். அதனால தான் காலகாலமாக விவசாய சங்கத்தோடைய தலைவராக நான் இருக்கேன். அப்படின்னு கழுகு சொன்ன உடனே அதுக்கு ஜில்லுக்காகும், கழுகையா, நான் இப்படி சொன்னேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்களும் விவசாயிங்க தான். நான் கேரட் தோட்டம் வச்சிருக்கேன், பல ஏக்கர் கணக்குல. எப்படி பார்த்தாலும் அந்த கேரட்டை விற்பனை பண்ணா எனக்கு பல கோடி வருமானம் வரும்.
இருந்தாலும் நான் ஏழ்மையான வாழ்க்கையை தான் விரும்பி வாழறேன். அதே போல உங்களுடைய மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் சோதிச்சு பார்த்தேன். இப்படி காகங்களும் கழுகு மற்றும் புறாவும் மாற்றி மாற்றி பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலே புறா மற்றும் கழுகுடைய மகளான ரோசி கிளி காகங்களுக்கு காஃபி கொண்டு வந்தா. ரோசியை பார்த்த ஜில்லு காகம் மனசுக்குள்ளே, அட அட அடடா! என்ன அழகா இருக்கா இந்த பொண்ணு! இந்த அழகான பொண்ணு இந்த பரட்ட தலையனுக்கா கிடைக்கணும். இவனுடைய கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்திடணும். இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படின்னு ஜில்லுக்காகவும் மனசுக்குள்ள திட்டத்தை தீட்ட ஆரம்பிச்சது. இங்க பாருப்பா தம்பி பரட்ட, இதுதான் என் பொண்ணு ரோசி. அவ பேரு மட்டும் ரோசி இல்ல, அவ மனசும் ரோஸை போல மென்மையானது. அவ ரொம்பவே நல்ல பொண்ணு. என்ன ஒண்ணு, கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கடி அடம்பிடிப்பா. அது மட்டும்தான் அவகிட்ட இருக்க சின்ன குறை. மற்றபடி அவ ரொம்பவே நல்ல பொண்ணு. என்ன ஒன்று, அவளுக்கு அந்த அளவுக்கு சமைக்க தெரியாது. ஆனால் சாப்பாடுலாம் நல்லா சாப்பிடுவா. வீட்டு வேலையும் அந்த அளவுக்குலாம் நல்லா செய்ய மாட்டா. ஆனால் சுமாராக செய்வா. அவ பெரிய சோம்பேறி இல்லை, நல்லா வேலை செய்கிறவளும் இல்லை. ஆனால் நல்ல பொண்ணு. எங்களுக்கு அவ ஒரே பொண்ணுன்றதுனால அவளை ரொம்பவே செல்லமாக வளர்த்துட்டோம். அதனால தான் அவகிட்ட இருக்க சின்ன சின்ன குறைகளை கூட நாங்கள் பெருசுபடுத்தாமல் இருக்கோம். எங்களை போலவே என் பொண்ணை புரிஞ்சு நடந்துக்கிட்டு அவள் மனசு கோணாமல் வாழ்க்கை நடத்துகிற ஒருத்தருக்கு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரணும்னு நாங்கள் உறுதியோடு இருக்கோம் அப்படின்னு புறா சொன்ன உடனே அதுக்கு பரட்டக்காகும், மதிப்பிற்குரிய புறா அவர்களே, நீங்கள் சொன்னது உத்தமமான சொல்லு. உங்கள் பொண்ணை நான் மனைவியாக மட்டும் இல்லை, என்னுடைய மகாராணியாகவும் நான் பார்த்துப்பேன்னு நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் அப்படின்னு பரட்டக்காக சொன்ன உடனே அதுக்கு ஜில்லுக்காக இருந்துட்டு, ஆமா ஆமா புறாவர்களே, ஏன் நண்பர் சொன்ன மாதிரியே அவனுடைய மனைவிய அவன் என்னைக்குமே மகாராணி போல பார்த்துப்பான். அவன் ஏழை விவசாயியா இருந்தாலும் அவன் ரொம்பவே நல்லவன். என்ன ஒன்று, அவனுக்கு சில ஏக்கர் மட்டும்தான் சொத்து இருக்கு, அதுல மட்டும்தான் விவசாயம் பண்றான். நீங்க உங்க பொண்ணோட சேர்த்து கொஞ்சம் வரதட்சணையாக நிலமும் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு ஜில்லுக்காக சொன்ன உடனே அதுக்கு கழுகு, இன்னும் நான் பொண்ணு தரேனே சொல்லலை, அதுக்குள்ளே நீங்கள் வரதட்சணையை பற்றி பேசுகிறீங்களேப்பா. அப்படி இல்லை கழுகாரே, என் நண்பனுக்கு சொந்தம்னு இருக்கிறது நான் தான். அதனால தான் அவனுக்காக நான் பேசுகிறேன். நீங்கள் அவனுக்கு வரதட்சணையாக நிலத்தை தரலனாலும் பரவாயில்ல, ஒரு மண்வெட்டியாச்சும் கொடுங்க. பின்வரும் காலத்தில் அவன் என்னைக்குனா சாப்பாட்டுக்கு கஷ்டப்படும் போது அந்த மண்வெட்டியை வச்சு குத்தகைக்கு நிலத்தை எடுத்தாச்சு அவன் விவசாயம் பண்ணி அவன் பொண்டாட்டியை ராணி போல வச்சு பார்த்துப்பால. அதுக்காக தான் நான் சொன்னேன். இப்படி ஜில்லுக்காக சொன்ன உடனே அதுக்கு கழுகு இருந்துக்கிட்டு, நீ சொல்கிறது சரிதான்பா ஜில்லு. நீ சொன்ன விஷயத்த நான் யோசித்து பார்த்து நாளைக்கு என் தங்கச்சி ஒத்த ரோசா கிட்ட பதில் என்னன்னு சொல்லி அனுப்புகிறேன். இப்படி கழுகு காகங்களை பார்த்து சொன்ன உடனே காகங்கள் அங்கிருந்து புறப்பட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. அன்னைக்கு இரவு ஜில்லு காகத்துக்கு சுத்தமாக தூக்கமே வரலை. கடவுள் எப்படியெல்லாம் விதியை எழுதி வச்சிருக்காரு பாரு. இவ்வளவு அழகான பொண்ணை என் கண்ணுக்கு காட்டாம அந்த பரட்டத்தால என் கண்ணுக்கு காட்டியிருக்காரு. ஆனா நிச்சயமா அந்த பொண்ணை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவங்க அப்பாவோடைய 300 ஏக்கர் சொத்தையும் என் பேர்ல எழுதி வாங்கிப்பேன். இந்த ஊர்லயே நான் தான் பெரிய பணக்காரனாவும் இருப்பேன். இப்படி ஜில்லுக்காகவும் அன்னைக்கு இரவெல்லாம் தூங்காமல் மனசுக்குள்ளே பேசிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் பரட்டைக்காகவும் நல்லா இழுத்து பூட்டி தூங்கிட்டு இருந்தது. அடுத்த நாள் காலையில் சூரியன் உதிச்ச உடனே ஒத்த ரோசாக்காகவும் பரட்டைக்காகத்தை பார்க்கறதுக்காக அதனுடைய வீட்டுக்கு வந்தது. ஆனால் பரட்டைக்காகமும் அன்னைக்கு காலையில் சூரியன் உதிப்பறதுக்கு முன்னாடியே வயலுக்கு போயிடுச்சு. அதனால் ஒத்த ரோசாக்காகவும் ஜில்லுக்கிட்ட அதனுடைய முடிவை சொல்லிட்டு போலான்னு ஜில்லுவோடைய வீட்டுக்கு வந்தது. வாங்க வாங்க காகமே, உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா நீங்க யாருன்னு தான் எனக்கு தெரியல. ஆனா என்னை பார்க்கறதுக்கு இனிப்போட வந்திருக்கீங்க. அதனால ரொம்பவே பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் நான். அப்பப்பா, நான் ஒன்றும் உன்னை பார்க்க வரல, பக்கத்து வீட்டில் இருக்க பரட்டை தம்பியை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அவன் நேற்று என் தம்பி பொண்ணு ரோசியை பொண்ணு பார்த்துட்டு போனான். அதனால் என் தம்பி அவனுடைய முடிவு என்னன்னு என்கிட்ட சொல்ல சொல்லி இனிப்பை கொடுத்து இங்கே அனுப்பி வச்சான். அவன் வீட்டில் இல்லை. அதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் விசாரித்து பார்த்தேன். அவங்க உன்னுடைய நண்பன்னு சொன்னாங்க. அதனால தான் உங்ககிட்டயே என்ன விஷயம்னு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஓ அப்படிங்களா காகமே, எனக்கு நீங்க யாருன்னு தெரியாததுனால தான் உங்களை நான் இப்படி கேட்டேன். சரி சரி, கோச்சிக்காம என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு நீங்க சொன்னா நல்லா இருக்கும். அதுவா, எங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணத்தில் ஓகே, அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தோம். வரதட்சணையா 2 ஏக்கர் நிலத்தையும் ஒரு இரும்பு மண்வெட்டியும் தரலான்னு இருக்கோம். இப்படி ஒத்த ரோசாக்காக சொன்ன உடனே ஜில்லு மனசுக்குள்ளே ஒரு திட்டம் போட ஆரம்பிச்சான். காகமே,
உங்களுக்கு எவ்வளவு பெருந்தன்மையான மனசு. நீங்க ஏன் நண்பனுக்காக நிலத்தையும் மண்வெட்டியும் தரேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களை நினைச்சா ரொம்பவே பெருமையா இருக்கு. கடவுள் எப்படியெல்லாம் மனுஷனை படைச்சிருக்காங்க பாருங்க. நீங்க எவ்வளவு ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. ஆனா என் நண்பனோ ரொம்பவே பேராசை பிடிச்சவன். அவனுக்கு நீங்க இரும்பு மண் வெட்டி தரீங்க. அவன் தங்க மண் வெட்டி தருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தான். அதுக்காக நீங்க இரும்பு மண் வெட்டி தரீங்கன்னு உங்க பொண்ணெல்லாம் கொடுமைப்படுத்த மாட்டான். அவன் ரொம்பவே நல்லவன். இருந்தாலும் என்ன பண்றது? மனுஷனுடைய மனசு எல்லாத்துக்கும் ஆசைப்படும்ல. நீங்க நான் சொன்ன விஷயத்த பெருசாலாம் நினைச்சுக்காதீங்க. இப்படின்னு ஜில்லு காகம் ஒத்த ரோசா காகத்துக்கிட்ட சொன்னது. அதுக்கு ஒத்த ரோசா காகம், அந்த பரட்டை தலையனுக்கு இவ்வளவு ஆசை இருக்கா? இவ்வளோ பெரிய பேராசைக்காரனா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஏழை பையனா இருந்தாலும் எங்க பொண்ணை நல்லா வச்சு பார்த்துப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா ஜில்லு தம்பி, நீ ரொம்பவே நல்ல பையனா இருக்க. என்னதான் உன் நண்பன் பரட்டை பேராசை பிடிச்சவனா இருந்தாலும் அவனுக்கு நீ நல்லது நடக்கணும்னு நினைக்கிற பாரு. அதுக்காகவே உன்னை நான் பாராட்டணும்னு ஆசைப்படுறேன். அப்படின்னு ஒத்த ரோசாக்காகவும் ஜில்லுவை பாராட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுச்சு. புறா மற்றும் கழுகோட வீட்டுக்கு வந்த காகம் ஜில்லுவோடைய வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொன்னது. அதை கேட்ட கழுகு, அக்கா காகமே, அன்றைக்கே நான் அந்த பரட்டை காகத்தை பார்க்கும்போதே யோசித்தேன். நான் சொன்ன எல்லா கண்டிஷனுக்கும் சரின்னு தலை ஆட்டும் போதே நல்ல வேளை ஜில்லு காகத்தால் பரட்டை காகத்தோடைய எல்லா உண்மையும் தெரிஞ்சுது. இப்படின்னு கழுகும் காகமும் பேசிக்கிட்டாங்க. கழுகாரே, நீங்கள் அன்றைக்கே பரட்டை காகத்தை பற்றி என்கிட்ட சொன்னீங்க. ஆனால் நான் தான் நம்பவே இல்லை. நான் ரொம்ப நல்லவன்னு நினச்சேன். ஜில்லு காகத்தை தான் நான் தப்பாக நினச்சேன். ஆனால் இப்போது பரட்டை காகம் தான் தப்பானவனாக இருக்கான். நல்ல வேளை நம்ம பொண்ணுடைய கல்யாணத்துக்கு முன்னாடியே நமக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சது. எப்படியோ ஒரு பேராசைக்காரனுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்காம போயிட்டோம். இப்படி புறாவும் கழுகும் பேசிக்கிட்டாங்க. கொஞ்ச நாள்லே ரோசி கிளிக்கும் ஜில்லு காகத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஜில்லு காகம் மனசளவில் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது. கொஞ்ச நாள் கழித்து ஜில்லு காகம், எப்படியோ ஒரு வழியா நான் ஆசைப்பட்ட மாதிரியே ரோசி கிளியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த 2 ஏக்கர் வரதட்சணை நிலமும் ஒரு இரும்பு மண்வெட்டியும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இரும்பு மண்வெட்டியும் ஒரு மரக்கட்டிலும் கொடுத்துட்டாங்க. பிறகு அந்த 2 ஏக்கர் விவசாய நிலத்தை என் பேர் மேல எழுதி வச்சிருவாங்க. அப்படியே இன்னும் கொஞ்ச நாள்ல மீதி இருக்க 300 ஏக்கர் நிலத்தையும் என் பேர் மேலேயே எழுதி வச்சிருவாங்க. இப்படி ஜில்லு காகம் மனசுக்குள்ளே பேசிட்டு இருந்தது. ரோசி கிளி ஒரு பக்கம் கட்டில் மேலே படுத்து ஓய்வெடுத்துட்டு இருந்தது. ரோசியே, உன்னை கல்யாணம் பண்ணதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். உன்னை நான் ரொம்ப பத்திரமாவும் அக்கறையாவும் அன்பாவும் பார்த்துக்குவேன். இப்படியே ஜில்லுக்காகவும் ரோசி கிளிக்கிட்ட நிறைய டைலாக் பேசிக்கிட்டு இருந்தது. ரோசி மற்றும் ஜில்லு காகத்துடைய வாழ்க்கை இப்படி போயிட்டு இருந்தது. ஒரு நாள் ரோசி கிளி, விடிஞ்சி எவ்வளவு நேரம் ஆகுது, இந்த ஜில்லுவுக்கு ஒரு காஃபி கொண்டு வந்து கொடுக்கணும்னு அக்கறை கூட கிடையாது. ஜில்லு, சீக்கிரமா எனக்கு பெட் காஃபியை கொண்டு வந்து கொடு. எவ்வளவு நேரமா நான் கண்ணு வீழ்ச்சிக்கிட்டு பெட்டு மேல படுத்துட்டு இருக்கிறது. இப்படி ரோசி கிளி ஜில்லுவை கூப்பிட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஜில்லு, ஐயோ கடவுளே, நான் கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இந்த ரோசி கிளிக்கு சேவகம் பண்ணியே என்னுடைய கையும் காலும் மறுத்து போச்சு. முன்னெல்லாம் ரொம்ப சுதந்திரமா என்னுடைய கேரட் தோட்டத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு பரட்டை காகத்து கூட அரட்டை அடிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தேன். சரி சரி, இப்போ புலம்பி என்ன ஆக போகுது? நமக்கு தான் 200 ஏக்கர் சொத்து கிடைக்க போகுதுல்ல, அதை வச்சு சந்தோஷமா வாழ்க்கைய வாழ வேண்டியதுதான். இப்படி மனசுக்குள்ள பேசிக்கிட்ட ஜில்லுக்காக ரோசி கிட்ட போயிட்டு, ரோசி, வீட்ல பால் தீந்து போச்சு. என்கிட்ட பால் வாங்குற அளவுக்கு பணமும் கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள்ல கேரட் அறுவடையானதான் என்கிட்ட பணம் வரும். அது வரைக்கும் நம்ம கிட்ட இருக்க உணவுப் பொருட்களை வச்சு நம்ம வாழ கத்துக்கணும். ஏன்னா நம்ம கிட்ட சில ஏக்கர் மட்டும்தான் நிலம் இருக்கு. அதுல விவசாயம் பண்றதுனால நமக்கு கொஞ்சமான வருமானம் தான் வரும். அதுவே உங்க அப்பா போல நிறைய ஏக்கர் நிலம் இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கும். அந்த பணத்தை வச்சு நம்ம வாழ்க்கை ஃபுல்லா ரொம்பவே சந்தோஷமா வாழலாம். இப்படி ரோசி கிளி கிட்ட ஜில்லுக்காக பேசியது. உடனே ரோசி கிளி, ஏ ஜில்லு, நீ என்ன சிரிப்பு வர மாதிரி பேசிட்டு இருக்க? எங்க அப்பா கிட்ட பல ஏக்கர் சொத்து இருக்கா? எங்க கிட்ட அவ்வளோ சொத்து இருந்துச்சுன்னா நாங்க எவ்வளோ வசதியான வீட்டில் இருந்திருப்போம். எங்க வீட்டில் ஏசி, ஃபேனு, ஃப்ரிட்ஜு எல்லாமே இருந்திருக்கும். நாங்களே குத்தகைக்கு நிலம் எடுத்து வாழ்க்கையை நடத்திட்டு வந்தோம். அந்த அளவுக்கு வசதி இல்லாததுனால தான் நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வரதட்சணையா இந்த மரக்கட்டிலையும் அந்த இரும்பு மண்வெட்டியும் கொடுத்தாங்க.
உங்ககிட்ட யாரோ பொய் சொல்லியிருக்காங்க. சரி சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது. போய் இட்லியோ சாம்பாரோ செஞ்சு எடுத்துட்டு வா. என்னது? இவங்களுக்கு சுத்தமா நிலைமை கிடையாதா? நான் நல்லா ஏமாந்து போயிட்டேன். பரட்டக்காகத்துக்கு துரோகம் பண்ண நினைச்சல்ல, எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். என்ன திருன்னு திருட முடிச்சிட்டு இருக்க மாதிரி முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்க? எனக்கு பசிக்குதுன்னு சொன்னேன். சீக்கிரமா போயிட்டு சாப்பாடு கொண்டு வா. சுபா, உங்ககிட்ட பேசி பேசியே டயர்ட் ஆயிடுச்சு. சரி, நீ சாப்பாடு சமைச்சு கொண்டு வரதுக்குள்ள நான் ஒரு குட்டி தூக்கத்தை போடுறேன். ரோசிகிளி அப்படி சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சது. ஜில்லுக்காக நான் என் நண்பன் பரட்டைக்கு செஞ்ச துரோகத்தால தான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்க. முன்வினை செய்யின் பின்வினை விளையும் அப்படின்னு முன்னோர்கள் சும்மாவா சொல்லி இருக்காங்க. அதுக்கான அர்த்தம் எனக்கு இப்பதான் புரியுது. இப்படி ஜில்லுக்காக தினந்தோறும் புலம்பிக்கிட்டே இருந்தது. கொஞ்ச நாள்லே பரட்டக்காகத்துக்கும் மினி குருவிக்கும் ரொம்பவே கோலாகலமாக திருமணமும் நடந்தது. திருமண விழாவில் கொக்கும் அதனுடைய மனைவியுமான மீனாவும் பரட்டக்காகத்துக்கும் மினி குருவிக்கும் தங்க மண்வெட்டியை பரிசாக கொடுத்தாங்க. மினி குருவி தினமும் வகை வகையான உணவெல்லாம் சமைச்சு பரட்டக்காகத்துக்கு பரிமாறினது. பரட்டக்காகமும் மினி குருவியும் ரொம்பவே சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை வாழ்ந்தாங்க.